ஒரு நடுத்தர குடும்பம். அந்த நடுத்தர குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ என்னங்க, உங்க அம்மாவை செத்த முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குது, அதை முதல்ல வாங்கி படிங்க, என்னன்னு சொல்லிட்டு தெரியல, உங்களை நாளைக்கு அங்கே வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. அதுக்கு கணவன் திரும்பி பார்க்குறான். ஏன், என்னவா, இப்போ தானே போன மாதம் தானே போய் பார்த்துட்டு வந்தேன் அம்மாவை முதியோர் இல்லத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இந்த லெட்டரை முதல்ல படிச்சுட்டு போய் என்னென்னு தான் போய் பார்த்துட்டு வாங்க, மற்றபடி எதுவும் நீங்களா உங்கள் இச்சைக்கு முடிவு எடுத்துடாதீங்க, நம்மளே இங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் உங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்தோம், நீங்கள் பாட்டுக்கும் இதான் சாக்குன்னு இப்போவே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, அப்படி ஒரு வேளை இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட செலவு இருக்குது, அந்த செலவெல்லாம் தாங்க முடியாமல் தான் உங்கள் அம்மாவை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வந்தது, இதுக்கு நடுவில் அவங்கள வேற நம்மளால் பார்க்க முடியாது, பொண்ணு படிப்பு செலவு இருக்குது, இங்கே அதுக்கே மொழி பிதுங்குது, இதில் உங்கள் அம்மா வைத்திய செலவு வேற என்னாலாம் பண்ண முடியாது, தயவு செஞ்சு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு மட்டும் வந்துருங்க, மற்றபடி உங்கள் அம்மாவை உடனே கூப்பிட்டு வந்துடாதீங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க. சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசில் அவங்க அம்மாவை பற்றின ஒரு இனம் புரியாத பயமும், அதே நேரம் மனைவிகிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமும் இருக்குது. ஏன்னா மனைவி திட்ட முடியாது, அவள் நம்ம கூட கடைசி நேரக்கே இருக்கிறவளாச்சு, நம்ம திட்டினோம்னா கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா, சண்டை தான் பெருசாகும் அப்படிங்குது. அதேமாரி அம்மாவோட முதியோர் இல்லத்துலேருந்து லெட்டர் வந்ததால் இவனுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அடுத்து மறுநாள் காலையிலேயே அம்மாவை பார்க்கறதுக்காக முதியோர் இல்லத்துக்கு போகிறான். சந்துரு அவன் பேர். சந்துரு அங்கேருந்த மேடத்துக்கிட்ட போயிட்டு, மேடம், நேற்றுக்கு எங்கள் அம்மா இந்த முதியோர் இல்லத்தில் தான் சேர்த்துருந்தேன், ஏற்கனவே அதுலேருந்து நேற்றுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்துருக்குது, என்னன்னு சொல்லிட்டு நான் விவரம் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது அவங்க அம்மா கொடுக்க சொன்னதாக அவங்க அந்த பையனோட கையில், சந்துருவோட கையில் ஒரு கவரை அந்த மேடம் கொடுக்குறாங்க. சார், உங்கள் அம்மா இந்த கவரை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த கவரையும் அவன் வாங்கி சந்துரு அதை பிரிக்கிறான். அவனுக்கு பிரித்தப்போ ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு, அதோட பார்த்திங்கன்னா அந்த லெட்டருக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கான ஒரு டிடியும் இருக்குது, அதோட சேர்ந்து ஒரு கடிதமும் இருக்குது உள்ளாரே. ஸோ இதை அவன் படிக்கிறான். படிச்சுட்டு அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்பு மகனுக்கு, உன் தந்தை இறந்தபோது உன்னை நான் சுமையாக அப்போது நினைக்கவில்லை, இப்போதும் உனக்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை, உன் மனைவி எதிர்பார்ப்பது போல் என்னால் உடல் உழைப்பை தர முடியவில்லை, நீ கஷ்டப்படுவதை பார்க்க என்னால் முடியவதில்லை, இந்த நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும், ஆனாலும் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது செல்லுந்தர் ஒருவருக்கு அவசரமாக கிட்னி தேவைப்பட்டது, அதனால் எனது கிட்னியை விற்று அந்த பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், கடனை எல்லாம் அடைத்துவிட்டு என் பேத்தியை நன்கு படிக்கவை, அவள் நாளை உன்னை உன் மனைவியை காப்பாத்துவா, பாலத்துக்க எல்லாத்தையும் நீங்க எல்லாம் நல்லா இருக்க நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் போறேன்ப்பா, அன்பு அம்மா. அவன் அப்படியே இடிஞ்சு போயிடுறான். இந்த லெட்டரை அப்படியே படித்து பார்த்துட்டு இன்னைக்கு வரையும் மனசில் சொல்லி 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 அழுதுகிட்டே தான் இருக்கான். நண்பா, இது ஒரு கதை அல்ல, நிஜம். அன்பு என்பது அன்னையிடம் மட்டுமே எல்லா காலங்களிலும் அமுதமாய் கிடைக்கும். தாயின் அன்பை யாருக்காகவும் தள்ளி வைக்காதீர்கள். பெற்ற தாயை பொண்டாட்டிக்காக விற்று தருபவன் ஆம்பளையே கிடையாது. நான் படித்து நெகிழ்ந்த ஒரு கதை. தாயை நேசிக்கும் சேய்களில் கண்ணீரில் ஈரம் இருக்கின்றது, தாய்க்கு என்றுமே சேய்கள் இல்லை பாரம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.